தோழர்களே, நியாண்டர்தால் மனிதனிலிருந்து வெடித்து சிதறி கீழடியில் விழுந்த இனம் தமிழினம். பூமத்திய ரேகை எங்கும் தமிழின் ரேகைகள் அழித்து தோற்கிறது ஆரிய கைகள். சிந்து சமவெளியின் இதயம் கீழடியில் நொந்து போனது சனாதனம். மூடப்பட்டதெல்லாம் தோண்டப்படுகிறது, தோண்டப்படுவதெல்லாம் பெருமை தருகிறது. ஆதிச்சநல்லூர் செங்கல்லும் சிவகலையின் ஓடுகளும் சூரியனாய் ஒழுகிறது. மருதமும் நெய்தலும் எங்கள் மூலாதாரம். கடல் போல் விரிந்தது தமிழனின் பொருளாதாரம். மெசபடோமியாவில் பெண்ணின் கையில் சங்கு வளையல்கள், அது ஆதிச்சநல்லூரில் அறுக்கப்பட்டது. தமிழச்சியின் காசு மாலை சொன்னது வணிகத்தின் செழுமையை. நகர்ந்து வந்தவர்கள் நகர்மயமாய் வாழ்ந்தவர்களை சிந்து சமவெளியில் சந்தித்ததே நமது வீழ்ச்சியின் தொடக்கம். மதமற்று சாதியற்று இருந்தவர்களை நாதியற்று வந்தவர்கள் பிரித்தனர். வேதங்கள் வேதியியலையே தவறாக சொல்லும், அறத்தின் வாழ்வியலை ஒப்ப மறுக்கும். திருடி எழுதியவர்கள் இப்போது திருத்தி எழுத முயல்கிறார்கள். வெளிவரும் கீழடி உண்மைகள் வெடிகுண்டாகிறது ஆரியத்துக்கு. ரோகிணி கரையில் இருந்து புறப்பட்ட புத்தனுக்கு ஆசையை விட ஆரியமே அச்சத்தை தந்தது. தமிழ நாகரிகத்தை வேத நாகரிகம் விழுங்கியதை வழிநெடுகிலும் புத்தன் பரப்புரை செய்தான். சிந்து வெளியெங்கும் சமதர்மம், அவள் வந்த பின் தான் அது மனு தர்மம். சுடுமண் பொம்மைகள் அவர்களை சம்ஹாரம் செய்கிறது. கீழடி மான் கொம்புகள் ராமனுக்கு எதிராய் அம்புகளாய் சீறுகிறது. எங்கள் பெருமைகளை வேள்வி தீயில் எரித்ததும் வருணங்களை பிரித்து சிரித்ததும் இதே பாசிசம் தானே. கீழடி மட்பானைகள் ஆதி தமிழனை அடையாளப்படுத்துகிறது. அதனால்தான் பானையோடு நம் எல்லோரின் ஒற்றுமைக்காக ஆதி தமிழன் இன்றும் போராடுகிறார். நண்பா, நாடோடிகளாய் இருக்கும் போது நாம் நண்பர்களாகத்தான் சுற்றினோம். மேய்ச்சல் நிலவெங்கும் விழா எடுத்து கொண்டாடினோம். ஓரிடத்தில் குடியமர்ந்து உறவுகளாய் தொடர்ந்தோம். கூடி வாழ்ந்ததால் உனக்காக காவல் காத்தேன் எல்லையில். ஆணிரை கவர வந்தவர்களை அடித்து விரட்டினேன். பெண்டிரை பாதுகாக்க எல்லை முழுவதும் சுற்றி வந்தேன். உழைத்து வாழ விருப்பம் இல்லாத சோம்பேறி கூட்டம் வந்து ஒன்று நம் ஒற்றுமையை பார்த்து வியந்தது. செத்து விழுந்த மாட்டிற்கு அது சாங்கியம் செய்ய சொன்னது. எல்லையில் நிற்பவனுக்கு தின்ன கொடுத்து திருட்டிட்டு போனதென்றது. உன் சுய புத்தியை முடமாக்கியது. நீ கழுவிய கல்லுக்கு தன்னை பூசாரி என்றது. உன்னை பாதுகாத்து வந்தவனை சேரி என்று ஒதுக்கியது. இன்றைய ராக்கெட் காலத்திலும் அது நம்மோடு வந்திருக்கிறது. அதை நினைத்தால்தானே நண்பா நெஞ்சம் பதறுகிறது.